So we keep talking and then the lights come on. Welcome everybody to this very special episode of Anbudan Gautami. எனக்கு நம்மளுடைய இந்த ஷோவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச பிரபலங்களை என்னுடைய பார்வையிலேருந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான். அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அவங்க கரியரை பொறுத்த வரைக்கும், அவங்களுடைய பப்ளிக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். பட் I think that I have a perspective that is special, that is different. ஏன்னா என்னுடைய எந்த ஒரு என்னோடய கெஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, நான் அவங்கக்கிட்ட கேட்குற கேள்விகள், அதுக்கப்புறம் என் மனசில் நிற்கிற அந்த மூமெண்ட்ஸ் கேமரா முன்னாடி நடந்த விஷயங்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி உங்ககிட்ட என் பார்வையிலிருந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மோஸ்ட் டைனாமிக், extremely hardworking, tenacious, creative, versatile dancer, choreographer, director, writer, so many other things. Kalyan Master, உங்களை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ டு யுவர் ஷோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே மீட் பண்ணோன்னு? ஐ திங்க் குரு சிஷ்யன். அப்புறம் ஒரு தெலுங்கு படம் பஜார் ரவுடி அப்படின்னு ஒரு படம், வாயினி ஸ்டூடியோஸில் ஷூட்டிங், நல்லா செம்ம வெயில். அந்த டைமில் இப்போது பெருசாக மாறிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த டைமில் எனக்கு சுத்தமாக டான்ஸ் வராது இல்லையா? அப்படி ஒன்றும் தெரியலையே. இஸ் வெரி கைண்ட். அந்த கைண்ட்னஸ் அதுலேயே தெரியுது. சுத்தமாக டான்ஸ் தெரியாது எனக்கு, ஏன்னா சினிமாவே தெரியாது. சினிமா தெரியாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஏன்னா நான் குரு செஷனில் பார்க்கும்போது வெரி இந்த ராவா பட் பஜார் அப்படி ஐ திங்க். அதுக்கப்புறம் ஈவன் ஒரு ஹிந்தி படத்தில் கூட சினி பிரகாஷ் மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக நான் இருக்கும்போது ஒர்க் பண்ணோம். ஆனால் நான் எதுக்காக இந்த பாட்டை சொல்கிறேன்னா, வாயினி ஸ்டூடியோஸில் டிப்பிக்கல் மசாலா ஒரு 50 பேர் கேர்ள்ஸ் 50 பேர் பாய்ஸை வச்சு ஒரு பெரிய மாஸ் சாங் பண்ணிவிட்டு ஹீரோ நானும் ஆடிக்கிட்டு இருக்கோம், ஃபோக் ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அதில் செருப்பு போட முடியாது. ஸோ செருப்பு போட முடியாமல் அந்த மணலில் நல்ல உச்ச வெயிலில் டான்ஸ் பண்ணும்போது அந்த தோல் எல்லாம் அப்படியே உருவி வந்துருச்சு எனக்கு. அதோடு சேர்த்து மாஸ்டர் பேர் நான் சொல்ல மாட்டேன் யாருன்னு, மாஸ்டர் அவ்வளோ அந்த மாஸ்டருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ ஹையாக இருக்கும்போது இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறது புதுசாக டான்ஸை தெரியாது, சினிமா அப்போ தான் என்னன்னு தெரிஞ்சிட்ருக்கிற எனக்கு ரொம்ப ஹார்ஷாக அது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல எனக்கு. ஏன்னா அது வரைக்கும் வாழ்க்கையில் நான் ஒரு ஹார்ஷ்னஸ் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அண்ட் ஐ ரியலி ரிமெம்பர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் காலில் உள்ளங்காலில் தோலை இல்லை, அடுத்தடுத்த ஷாட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எத்தனையோ டேக்ஸ், ஏன்னா பின்னாடி இருக்கிறது 100 டான்சர்ஸ், ஹீரோ, இது அது அவ்வளோ எத்தனையோ தப்பு நடக்கும். எல்லாம் தப்பு நம்ம மேலே இருக்காது. பட் அட் த சேம் டைம் ஸோ மெனி டைம்ஸ் டூயிங் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் எனக்கு ஆல்மோஸ்ட் அழுதுட்டேன். நான் ஈஸியாக நான் லேசாக அழ மாட்டேன், பட் அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் அந்த பாட்டுக்கு நீங்கள் கொரியோகிராஃபி அசிஸ்டன்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. வெரி சைலண்ட்லி பக்கத்தில் he just kept saying, Gautami, you can do this, you can do this, come on, you can do this, இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், அது இப்படி பண்ணணும், come on அப்படின்னு சொல்லி அந்த குவாய்ட் ஐ திங்க் எனக்கு தவிர வேறு யாருக்கும் கேட்டிருக்காது அது. அண்ட் டு மீ தட் இஸ் ஹூ கல்யாண் இஸ் ஆல்வேஸ் பின். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம பாதை அப்படியெல்லாம் போச்சு. நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னியில் நீங்கள் போனீங்க. ஸோ அந்த கல்யாணோடைய அந்த பயணம் ஐ திங்க் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நான் அசிஸ்டண்ட்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். தென் ஐ ஷிஃப்டட் டு பாம்பே, சினி பிரகாஷ் மாஸ்டரோட. யூ ரிமெம்பர் டூயிங் ஒன் சாங் தேர், அந்த ஹிந்தி சாங் தென் ஐ ட்ராவல்ட் வித் சினி பிரகாஷ் மாஸ்டர் ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் தருண் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். தென் தருண் மாஸ்டர் ஷிஃப்டட் பேஸ். யா he shifted base. ஏன்னா ரஜினி சார் இது பாஷாலேருந்து ஆரம்பிச்சு, பிகாஸ் அட் தட் டைம் தருண் மாஸ்டர் வாண்டட் டு கெட் இன்ட்ரடியூஸ் டு ரஜினி சார். அண்ட் ரஜினி சார், ஐ வாஸ் வெரி க்ளோஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி. ஐ யூஸ் டு டூ ரஜினி சாரோட ஷோஸ் எல்லாமே நான் பண்ணுவேன், கோரியோகிராஃப் பண்ணுவேன். ஸோ அதனால் அவர் சொல்லும்போது ரஜினி சார் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்னு சொன்னோன்னே பேசினோன்னே 2 பேருக்கும் கரெக்டாக சிங்க் ஆச்சு போல் இருக்குது. அண்ட் he started choreographing for ரஜினி சார். பாஷா ஆக்சுவலி தருணை எங்கேயோ மீட் பண்ணிட்டு சர்ப்ரைஸாக கேட்டேன், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வந்துட்டேன் சென்னைக்கு அப்படி. ஆமாம், he was very happy coming back to base. ஸோ சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. Then after about a couple of films with him,
இட் வாஸ் டைம் ஃபார் மீ பிகாஸ் நான் ஐ வாஸ் வெயிட்டிங். நடுவுலேயே என்ன நிறைய பேர் கேட்டாங்க. அர்ஜுன் சார் கேட்டார், ஒரு தெலுங்கு படத்தில் நிறைய ஹீரோஸ் கேட்டாங்க. சிரஞ்சீவி சாரே சொன்னார், நீ வந்து ஏன் இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுற, நல்ல டேலண்ட் இருக்குது, கொரியோகிராஃபர் ஆக வேண்டியது தானேன்னு. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங், என்ன யாராவது கேள்வி கேட்டுட்டு நான் பதில் சொல்ல முடியலன்னா அந்த மாதிரி ஒரு கில்ட் எனக்கு வந்து டெக்னிக்கலி ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணணுன்னு சொன்னதுனால தான். அந்த டைம்லலாம் இது மாதிரி ஆபிட்லாம் கிடையாது. ஸோ எடிட்டிங் மாஸ்டர்ஸ் கூட்டெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ அந்த எடிட்டிங்கும் கற்றுக்கிட்டு நம்ம பண்ணிட்டோன்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஐ வெயிட்டட் and I became a choreographer with my first film with Ajit, Uiroda Uiragana. So it started there and then the rest is history. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்ம அதிகமாக நம்ம சந்திக்கலைன்னா கூட எப்போவுமே கண்ணில் பட்டுட்ருப்பீங்க நீங்கள் செய்கிற படங்கள் ஆஸ் அ கொரியோகிராஃபர். அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டர் ஆன பிறகு சேம் கல்யாண் மாஸ்டர் தானே டைரக்டர் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஆமான்னு சொன்ன பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் ஸ்டேஜ், ஐ திங்க் நம்ம பேசணும் கூட அந்த இதுக்கப்புறம். நீங்கள் வந்து கரியரில் எடுக்கிற முயற்சிகளில் எதிர்ப்புகள் சந்தித்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இதோட சக்சீட் ஆனால் ஓகே, இல்லைன்னா ஐம் கோயிங் டு ட்ரை சம்திங் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எப்போ வந்துதான்? நடுவுலேயே வந்துச்சு. ஆக்சுவலாக நான் கொரியோகிராஃபர் ஆனப்புறம் ஃபாரினில் இருக்காரு. யா ஹீஸ் அ டாக்டர், ஹீஸ் இன் யூகே. ஸோ நடுவில் நான் கொரியோகிராஃபர் ஆனப்புறம் பிகாஸ் ஐம் வெரி பாம்பேயில் வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் மூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த சின்ன ஈகோஸ், அந்த ஆட்டிடியூட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணது. இருக்கிற டெக்னீஷியன்ஸ், மற்ற ஹீரோஸ் இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணாலும் அங்கே பாம்பேயில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க எல்லாருமே, எவ்ரிபடி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ பாம்பேயில் அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் பழகிட்டு இங்கே வந்து when you actually have to interact with all the technicians and artists-லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. டிஃபிகல்ட்னா there was a lot of politics, இப்படி பேசக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்காதீங்கன்னா ஐ ஃபெல்ட் வெரி அன்கம்ஃபர்டபுள். அண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த இது ஃபீல்டு ஒத்து வராது போல் இருக்குது, நம்ம பேசாமல் அசிஸ்டண்ட்டாகவே இருந்திருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஐ வெண்ட் ஆஃப் டு யூகே போயிட்டு ஐ வாஸ் டீச்சிங் டான்ஸ் தேர் ஃபார் சம் டைம். I was teaching dance. It was I'll say it was one of the most beautiful things I've ever done. And I was teaching right from the age of 6 to 60. எங்கே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தீங்க? UK, Londonல I was teaching in about 5-6 places. Why do you say that's the most beautiful thing? Because you get to interact with so many different people, different ages. அண்ட் அந்த டீச்சிங், அவங்களோட லவ், அந்த ஏன்னா அவ்வளோ ஆர்வமாக வர்றாங்க இல்லைங்களா கற்றுக்கிறதுக்கு. அதில் ஒரு பாலிட்டிக்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆல் தே வாண்ட் டு டூ இஸ் இஃப் யூ என்கரேஜ் தம், தே லைக் நான் ஆடுறேன் நான் நிஜமாவே. அண்ட் எஸ்பெஷலி தோஸ் கிட்ஸ் அண்ட் தோஸ் ஓல்ட் விமென் 60, 55, 60ல் ஆல் தே வாண்ட் டு டூ இஸ் ஜஸ்ட் டான்ஸ் ஃபார் தேர். அவங்க பேத்தியோட கல்யாணத்தில் சங்கீத்தில் ஆடணும், எனக்கு ஒரு சாங் கற்றுக்கிட்டா போதும், நான் அவ்வளோ நல்லா ஆடுறேன், நான் என்கரேஜ் பண்ணால் அவ்வளோ ஒரு அந்த ஒரு ரா ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும். யா, வெரி வெரி ஜெனுவன் ஃபீலிங். அண்ட் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் தட் ரஜினி சார் தான் ஆக்சுவலாக அங்கே அவர் ஹாலிடேக்கு வந்திருந்தார். பிகாஸ் ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் டாட்டர்ஸ், 2 பேருமே எனக்கு ராக்கி சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க என்ன பார்க்கணும்னு சொன்னோன்னா ரஜினி சார், ஜிலுமா அண்ட் போத் டாட்டர்ஸ் கேம் அண்ட் ஐ மெட் தெம். அப்போ தான் ரஜினி சார் சொன்னார், இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டுட்டு நடுவில் எதுக்கு நீ வந்துட்ட, இட்ஸ் வெரி ராங், வாட் யூ டிட் வாஸ் வெரி ராங். பயந்து ஓடி வந்த மாதிரி ஆகிடுச்சு. யூ ஷுட் ப்ரூவ் யுவர் செல்ஃப். இவ்வளோ தூரம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, நீ வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு, யூ ஷுட் கம் பேக். அண்ட் ஹி செட் யூ கம் பேக், ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ கம் அண்ட் டூ மை அவரோட 25th ஆனிவர்சரி அந்த ஷோ ஒன்று பண்ணாங்க, 25 years in film அப்படின்னு சொல்லி. அது நீ தான் கொரியோகிராஃப் பண்ண, எனக்கு தெரியாது, நீ வந்தாகணும் அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஃபார் மீ. அங்கேருந்து வந்து அவர் சொன்ன வாய் முகூர்த்தம், ஐ டோன்ட் நோ, as soon as I came back continuously I've been giving hits and here I am now. Giving hits with a vengeance. அது என்னன்னா, இப்போது எனக்கு தெரிஞ்ச கல்யாண் அந்த ஏர்லி ஏஜ்லேயே என் மனசில் பதிஞ்ச அந்த ஒருத்தங்களை பற்றி ஒரு இம்ப்ரெஷன் வரும் இல்லைங்களா மைண்டில். எப்போவுமே நீங்கள் ஒரு டிப்பிக்கல் சினிமா ஆளாக எனக்கு தோணலை. ஐ நோ தட், ஐ ஃபீல் தட், என்னை பற்றி எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ட் ஐ நோ ஆல்சோ அது ஒரு ஃபேக்ட் தான். ஸோ இது வந்து உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணிடுச்சு? சினிமாவில் இல்லை, ஏன்னா நிறைய பேர், நாகார்ஜுன் சார் சொல்லியிருக்காரு என்கிட்ட, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐ யூ ஃபார் ரியல், எதுக்கு வை டிட் யூ கம் இன் டு ஃபில்ம்ஸ், பிகாஸ் யூ டோன்ட் சவுண்ட் லைக் அ ஃபில்மி கை அப்படின்னு. somehow I had
ஏன்னா நான் ஷூட்டிங் முடித்தவொடனே ஐ கட் ஆஃப் ஃப்ரம் ஃபிலிம்ஸ் ஐ கோ பேக் டு மை நார்மல் லைஃப், ரியல் லைஃப். அதான் உங்களை பார்க்கும்போது ஒரு ரெகுலர் கை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்போல இருந்து எப்போவுமே இருந்திருக்கு. எப்போவுமே அப்படி தான். நான் எப்போவுமே ஐ டோன்ட் ஃபீல், ஏன்னா எப்போவுமே சினிமாவில் என்ன ஒரு 4 பேரோட வருவாங்க, 4 பேரோட போவாங்க. எனக்கு யாராவது 2 பேர் பின்னாடி வந்தாலே பயம் வரும் எனக்கு. எதுக்கு நீங்கள் பின்னாடி வரீங்க? இல்லை சார் நீங்கள் போகும்போது நாங்களும் எதுக்கு அப்படின்னு கேட்பேன். லாட் ஆஃப் பீப்புள் டெல் மீ அப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் சினிமா, அப்போ தான் உங்களை மதிப்பாங்க. அதுதான். ஸோ டில் டுடே ஐ ஹவ் ரீடைன் தட் அண்ட் ஐ ஃபீல் ஹாப்பி தட் வே. எனக்கு தெரில, ஒருவேளை அப்படி இருந்தால் பெரிய ஆள் நினைப்பாங்களா, இல்லை I only believe work speaks for you. You don't have to speak for yourself. பண்ணுற வேலையை வச்சு ஆடியன்ஸோட பல்ஸ் அவங்க, you understand them and you entertain them in a right way, they are definitely going to appreciate you. So that is enough னு நினைக்கிறேன். So I always kept it that way. நீங்கள் அந்த டைமில் முயற்சி பண்ணி ஒரு லெவலுக்கு நீங்கள் சாதிச்சிட்டிங்க. ஃப்ரம் அன் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபர்லேருந்து நீங்கள் கொரியோகிராஃபர் ஆகிட்டீங்க. பெரிய பெரிய படங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க. அப்படி இருக்கிற ஒரு ஸ்டேஜில் ஏன் நீங்கள் பின்வாங்கி, வாட் வாஸ் அட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்? நான் கேட்குறதுக்கு காரணம் வந்து லாட் ஆஃப் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ்டு, சினிமா துறையில் மட்டும் இல்லை, க்ரியேட்டிவ் துறையில் மட்டும் இல்லை, டெய்லி லைஃப்பில் நம்ம எல்லோரும் அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ வாட் வாஸ் தட்? வாட் மேட் யூ ஸ்டெப் பேக்? நீங்கள் வாழ்க்கை பூரா இதுக்காகவே நீங்கள் போராடின உங்களுடைய அந்த முயற்சி வந்து எல்லாமே வீணாக்குற மாதிரி நீங்கள் ஏன் முடிவு எடுத்தீங்க? You're talking about the time when I went to London. When you left the industry. That's what. அவ்வளோ மனசு உடஞ்சி போச்சா? மனசு உடையில. It's like I can't deal with this kind of, I don't want to be in this situation. I can't. ஏன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், இப்போது சில ஏரியா போக மாட்டோம்ல, அங்கே ரவுடிசம் இருக்கும், இல்லை அங்கே பிரச்சனை நடக்கும்னா, பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிட்டு எதுக்கு கவலைப்படணும்? If you can deal with it, if you have the guts, or if you, ஏன்னா சில மனப்பான்மை இருந்தா, ஆமாம், டெய்லி டேக்கிள் பண்ணுற மனப்பான்மை, and you have to deal with them in their language. அது பேசும்போது உங்களுக்கு யூ ஃபீல், நம்ம இப்படி ஆகிட்டோமான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் எனக்கு. ஸோ ஐ அவாய்ட், ஈவன் டுடே ஐ அவாய்ட். எங்கேயாவது ஏதாவது பேசினாங்க, ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா, ஐ ஃபீல் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸ்னால் நான் போக மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன். அண்ட் ஈவன் ஐ அவாய்ட் மோஸ்ட் ஆஃப் த, எல்லோரும் சொல்லுவாங்க அவர் வரமாட்டார்ப்பா எப்படி இருந்தாலும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ செலக்டிவாக இருந்துட்டு எப்படி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய கரியரும் இவ்வளோ சாலிடான ரெப்யூட்டேஷன் எப்படி உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சது? ஐ டோன்ட் நோ, ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் திஸ் காஸ்மிக் கன்வர்ஜன்ஸ். இது நம்ம ஏதோ ஒன்று பண்ணால் எங்கேயோ ஒன்று கிளிக் ஆகி எங்கேயோ ஒரு யாரோ பேசி, ஐ எம் வெரி கைண்ட் வித் ஆல் த பீப்புள் அரவுண்ட் மீ. நான் யாரையுமே கத்த மாட்டேன் முக்கால்வாசி. சொன்னேன் இல்லைங்களா அந்த வார்த்தை, கைண்ட்னஸ். யூ ஆர் அ வெரி கைண்ட். பிகாஸ் ஐ ஏன்னா நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா, காஸ்டியூம் டிசைனரை திட்டுவோம், ஏன் ட்ரெஸ் ரெடி ஆகலன்னு. We won't understand, certain people won't understand, ப்ரொடியூசர் பைசா லேட்டாக கொடுத்தாரு, அதனால் அவர் போய் ட்ரெஸ் வாங்க லேட் ஆச்சு, அப்புறம் வேறு ஏதோ அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லியிருப்பாங்க வேறு ஏதாவது. ஸோ லாஸ்ட் மினிட்ல வரும்போது நம்ம அவரை மாத்திரம் கற்றுவோம், அவர் உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட நம்ம இவர் வந்து பெரிய மாஸ்டர் கிட்ட கற்றுனா இவர்கிட்ட நம்ம திருப்பி சொல்ல முடியாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா அப்படின்னு கேட்பேன். இல்லை மாஸ்டர் அது மாதிரி ஆகிடுச்சு, பரவாயில்லண்ணே, ½ hour எடுத்துங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வேறு ஏதாவது ஷார்ட் வச்சுக்கிறேன், நீங்கள் முதல்ல அது கரெக்ட் பண்ணிட்டு வாங்கினோடனே that makes them happy. I don't shout at them. I ask them என்ன ஆச்சு எதனாலன்னு. நிஜமாவே உங்களால் லேட் ஆச்சா இல்லை வேறு எதாவது ஆச்சான்னு கேட்கும்போது they understand that. என்ன சார் நான் ஹீரோக்கு வேணால் ஷார்ட் வச்சுக்கிறேன், ஹீரோயின் ட்ரெஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி I try to understand a lot of things. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I want to say காஸ்டியூம் டிசைனர்ஸ் அண்ட் காஸ்டியூமர்ஸ் சார்பில் I want to say big thank you. ஏன்னா இதுதான் என்னுடைய வேலை இல்லையா, 10 வருஷமாக அதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அண்ட் யூ அப்சல்யூட்லி ரைட். இந்த விஷயம் யாருமே யோசிக்க மாட்டாங்க, அந்த அந்த அளவுக்கு புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. எஸ்பெஷலி நீங்கள் காஸ்டியூமர் அப்படின்னு சொன்னதுக்காக ஃபுல் காஸ்டியூமர் துறையிலேருந்தே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஹவு டு யூ அட்ஜஸ்ட் டு இட்? ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம முழுசாக பிலாங் பண்ணலை, இது எனக்கான ஒரு முழு இடம் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் இல்லை. அதே நேரத்தில் இதுதான் நீங்கள் இருக்க வேண்டிய இடம், 24/7 இதுதான் உங்களுடைய இடம், நீங்கள் ஒர்க் பண்ணுறது, வாழ்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஏதாவது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் சொன்னல, லண்டன்லேருந்து வந்தப்புறம் கண்டினியூஸாக கிளிக் ஆச்சுன்னு. ஐ திங்க் தட் வாஸ் அ சேஞ்ச் ஃபார் மீ பிகாஸ் ஐ மெட் தரணி த டைரக்டர், செல்வராகவன், விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு, டைரக்டர் ஹரி, இவங்கள மாதிரி. இப்போது வெங்கட் பிரபுலாம் வந்து இஸ் வெரி யூனோ
ஜோவியல் அந்த ஒரு பாலிடிக்ஸோ இல்லை அந்த ஒரு ஈகோவோலாம் இருக்காது. நீங்கள் சொல்கிற இந்த பேரெல்லாம் கேட்கும்போதே எனக்கு புரிஞ்சிச்சு. வெரி ரெகுலர் கைஸ், நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எந்த விதம். ஸோ லைக் மைண்டட் பீப்புள்ன்ற போது இட் வாஸ் ஈஸி டு கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா முக்கால்வாசி எங்கள் ஃபீல்டில் என்ன ஆகும்னா, இந்த சாங் இப்படி தான் எடுக்க போகிறேன்னா அதுக்கு வந்து இப்போல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, பாலிவுட் சாங் அது. அப்போல்லாம் வந்து வீடியோஸ் அதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ சொல்லும்போது புரியாது. ஸோ ஐ டெல் தெம், நான் இது சரியாக பண்ணலன்னா நீங்கள் அமௌண்ட்டே கொடுக்காதீங்க, பரவாயில்ல, ஐ மேக் திஸ் அ ஹிட் அப்படின்னு சொல்லுவேன். அதை எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்வாங்க. ஐ நோ மை ஜாப், ஏன்னா அதுக்கு தான் நான் ட்ரெயின் ஆகிருக்கேன், ஐ நோ இட். இல்லை ஹீரோவுக்கு ரிஹர்சல் கொடுக்கணுமா, வேண்டான்னுவேன். ஹீரோனுக்கு ரிஹர்சல் கொடுக்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஐ நோ, பிகாஸ் எனிவே வி கோன் கட் இட். திஸ் இஸ் நாட் அ ஸ்டேஜ் ஷோ, திஸ் இஸ் ஃபிலிம், திஸ் இஸ் லார்ஜர் தென் லைஃப். என்ன வேணால் பண்ணலாம், ஐ நோ இட்னு சொல்லி ஐ மாஸ்டர் தட் ஆர்ட் ஆஃப் ஒரு மூமெண்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி ஆங்கிள் வச்சா அது என்ஹான்ஸ் ஆகி தெரியணும். ஏன்னா நார்மலாக தான் இருக்கும் மூமெண்ட். இது நிறைய படங்களில் எஸ்பெஷலி ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் பார்க்கும்போது சாங்ஸ் எஸ்பெஷலி ஒரு இம்பேக்ட் நிறைய விஷயத்தில் இல்லாமல் போயிருக்கு. எல்லாமே பெரிய பெரிய ஷார்ட்ஸாக வைக்கிறாங்க, யார் வேணாலும் ஆடிட்டுருக்கலாம், என்னமோ ஆடிட்டுருக்காங்க. ஒரு க்ளோஸு, ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே பெருசாக இருக்கிறது இல்லை. அது சாங்கை புரிஞ்சு பண்ணணும். பிகாஸ் அது நம்ம சம்டைம்ஸ் ஹீரோஸ் என்னென்னா ஹீரோஸோட டேலண்ட்டை காமிக்கிறதுக்காக சிங்கிள் ஷாட் வைப்பாங்க. இவ்வளோ தூரம் ஆடி இருக்காரு பாருங்கள், ஃபுல் லென்த் ஒரு 1 மினிட்டுக்கோ ஒரு 30 செகண்ட்ஸோ ஆடுறாங்கன்னு வைப்பாங்க. ஈவன் இன் தெலுங்கு ஃபிலிம்ஸ் இட் கோஸ் தட் வே. பட் சம்டைம்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு என்ஹான்ஸ் இட் இன் திங்ஸ். ஒரு க்ளோஸ்அப்பு, ஒரு கால் மூமெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு கட் கொடுத்தோன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு நைஸ் இட் இஸ். ஐம் வெரி ஈஸி கோயிங். நான் இப்போ 4 நாள் சாங்குன்னு சொன்னால் 3 நாளில் முடிச்சிருவேன் சம்டைம்ஸ், ஆர் மேக்ஸ் 4 days. ஐ கீப் இட் ஆஸ் என்னோட ரூல். அதை மீறி போகவே கூடாது. மழை பெஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அன்லஸ் அண்ட் அன்டில் இஸ் டோட்டலாக ஒரு 2 நாள் இல்லை ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இட் வில் கோ another day. அதர்வைஸ் ஐ ட்ரை அண்ட் ஃபினிஷ் இட். இன்ஃபேக்ட் ஈவன் இன் சங்கர் சார்ஸ் மூவி நான் அன்னியன் பண்ணேன். அந்த ரண்டக சாங்கும் அப்புறம் அந்த ஐயங்கார் விட்டாளுக்கு என்ன செட்டுக்குள்ள ஒரு சாங். ஸோ ரண்டக 3 months முன்னாடி போயிட்டு ஃபுல் ஊரெல்லாம் பெயிண்ட் பண்ணி, அந்த ட்ரெயின், அந்த காசு, லாரி எல்லாரையும் பெயிண்ட் பண்ணி எல்லாம் பயங்கர ரெடியாக இருந்துச்சு. அண்ட் சங்கர் சார் சொன்னார், ஓகே நம்ம போயிடலாமா, ஷூட்டிங் போயிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5th day 6th day சாங் முடிச்சிட்டேன். டக்குன்னு எந்திச்சார், முடிச்சிட்டிங்களா, விளாட்றீங்களா, சாங்கை சுற்றிட்டிங்களா அப்படின்னாரு. சார் சத்தியமாக இல்லை சார், சாங்கை சுற்றலை சார். இந்த டிங் டொங் டொக்குலாம் இருக்கும்ல, அதுக்கெலாம் இன்சர்ட்லாம் எடுக்க மாட்டிங்களா? இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்குது சார். ஏங்க நான் 10 நாள் 12 நாளுக்கு கம்மியாக நான் சாங்கே எடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு. சார் பயப்படவே வேணாம் சார், கண்டிப்பாக நல்லா வரும். எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. சார் சில கம்பெனிஸ் போனால், நான் தப்பாக சொல்ல, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்க்காக சில இது ரெடியாக இருக்காது, சிலது லேட்டாகும் வரதுக்கு. வந்துடுச்சான்னு கேட்டால் அதை வந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்வாங்க. இங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் செட். ஆக்சுவலாக 4-5 நாளில் முடிச்சிடலாம். பட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் நம்ம போகணும், எல்லாமே காமிக்கணும், எல்லா பெயிண்ட்ஸ், அந்த ராக்கு, அந்த லாரி, அப்புறம் வயல், எல்லா விஷயத்தையும் நம்ம காமிக்கணுன்றதுனால 6 days ஆச்சு சார். இல்லை ஆக்சுவலாக நான் 4-5 days முடிச்சிருப்பேன் அப்படின்னு. ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னாரு. பட் இட் பிகேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் தட் இயர். ஓ அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஃபார் ஆல்வேஸ் அது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் வென் ஹீஸ் ரியலி, அப்புறம் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு ஹி ரியலி அப்ரிஷியேட்டட் மீ, செட் ரியல் குட் ஒர்க் அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க். Where are you now? What are you doing now? Me, I'm still choreographing and I've got my script ready. I actually ஸ்டோரி நான் ஆல்ரெடி ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு. நெஞ்ச மறப்பதில்லைன்னு செல்வராகவன் எடுத்து இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த படம். ஸோ தட்ஸ் மை ஸ்டோரி. My story. I was supposed to direct that thing, but then Selva was ready for it and he did it. So I've got another script ready. I'm planning, அதே சேம் பிரச்சனை தான் திருப்பி. நான் சொன்னல லண்டன் போனேன் நடுவில். இப்போ டைரக்ட் பண்ண போகும்போது அதே பிரச்சனை தான். இது சரியில்லை, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா, இப்படி பண்ணுவீங்களா. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 32 years in the industry. இப்போவும் I have to fight and talk to people. I am not the kind who will promise something and do something else. இப்போலாம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வரலையே. அதனால தான் ஐ எம் மை செல்ஃப் டில் நவ். எனக்கு வர மாட்டேங்குது. ஐ அக்ரி வித் யூ, 100% அக்ரி வித் யூ. மறுபடியும் நடிக்கிற ஒரு இது வரும்போது கேட்பாங்க, நீங்கள் எங்கே நடிக்கலாம் இல்லையா, நிறைய இது பண்ணலாம் இல்லையா அப்படின்னு. தெரியலைங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ அபவுட் டூயிங் திஸ். நான் இன்ஃபேக்ட் என் பிரதர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டுருப்பேன், ஏதோ டைம் நல்லா இருக்குது போல இருக்குது, இன்னும் போயிட்டுருக்கு. நான் இருக்கிற லெவலுக்குலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் செட், ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வேர் வித் மீ,
லைக் எப்போ 88 87 88லேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஃபீல்டில் இல்லை. தே ஆஸ்க் மீ, நீ என்னமோ பண்ணுறடா, நீ எப்படா இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்களா இருந்து எப்படி இந்த மாதிரி தாங்கிறீங்க? ஐ டெல் தெம், நீங்கள் என்ன பண்ணீங்க? இல்லைடா நான் இப்படி ட்ரை பண்ணேன், நான் அது எதுவுமே பண்ணலை. ஐ எம் ஜஸ்ட் டூயிங் வாட் ஐ எம் டூயிங் ஃப்ரம் த பிகினிங், நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னா. ஏதோ மச்சம்டா உனக்கு அப்படின்வாங்க. ஐ டோன்ட் நோ இட்ஸ் வெதர் மை பேரண்ட்ஸ் பிளெஸிங் ஆர் காட்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் டெல் மீ சம்திங், இந்த மாதிரி நீங்களா இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம போகிறது, இல்லை முழு திருப்தி கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி இருக்கிறதுல டு யூ ஃபீல் நீங்கள் எட்ட வேண்டிய இடத்துக்கு நீங்கள் இன்னும் எட்டலைன்னு தோணுதா? ஐ டோன்ட் ரெக்ரெட் எனிதிங். ஏன்னா நம்ம போகாத பாதையை பற்றி யோசிச்சோன்னு வச்சுங்களேன், அதில் போய் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறதோட நம்ம நடந்து வந்த பாதையை பற்றி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது பெட்டர்னு நினைப்பேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சே இஃப் ஒன்லி ஐ ஹேட் டன் தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் ஒன்லி ஐ ஹேட் டன் தட்னா அது எப்படி, ஹவு டு யூ நோ இட் வில் பி பாசிட்டிவ்? பிகாஸ் யூ ஆர் கோயிங் த்ரூ ப்ராப்ளம்ஸ் நவ் டசன்ட் மீன் தட் வுட் ஹவ் பீன் அது பாசிட்டிவாக இருந்திருக்குமா? மேபி வுட் ஹவ் பீன் நோபடி. அப்படி கூட நினைக்கலாம், அப்படி நினச்சி இது சந்தோஷமாக இருக்கலாமே. சி தட்ஸ் த திங் ஐ ஆல்வேஸ் திங்க். ஐ நெவர் ரெக்ரெட் எனிதிங் இன் மை லைஃப். நிறைய விஷயம் நடந்திருக்கேன் வாழ்க்கையில். ஐ ஹவ் நெவர் ரெக்ரெட்டட் எனிதிங். ஐ ஒன்லி திங்க் இட் இஸ் ஐதர் மேட் மீ வெரி ஸ்ட்ராங், very experienced, and made me, I wouldn't say careful, made me analyze certain things. Now I won't doubt. Next time adhe mari oru vishayam irundha I won't doubt. I'll say let me take a chance again. What if I win this time? நான் அப்படி தான் யோசிப்பேன். பிகாஸ் அது நடந்துருச்சே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை பண்ணவே கூடாது அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். மறுபடியும் பண்ணுவேன், யோசிச்சு பண்ணுவேன், வித்தியாசமாக பண்ணுவேன், அவ்வளோதான். That is all. That's how I go about with my life. Tell me about இந்த ஜென்ரேஷன். நான் ஏன் கேட்குறேன்னு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த ஜென்ரேஷன் இப்படிப்பட்டவங்க, அந்த ஜென்ரேஷன் அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஒரு பெரிய ஒரு கருத்து சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் ரொம்ப கூல், வெரி சில்ட் அவுட், அட் த சேம் டைம் ரொம்ப டெடிக்கேட்டட், டிசிப்ளின். ஆமாம், டிசிப்ளின்டு நான் நம்புகிறேன். பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். பட் உங்களுடைய கருத்து என்ன? சேம் as you. ஏன்னா see, I was a rebel for my father. அவங்க ஜென்ரேஷனுக்கு நான் வந்து ரெபலாக இருந்தேன். அப்பா வாஸ் ஒர்க்கிங் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐயில் வாஸ் ஒர்க்கிங், அஃபிஷியல் தான், நாட் வெளில போய். ஸோ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஹி வாஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். அவர் வீட்டுக்கு வராருனா கையில் புக் இல்லைன்னா அடி விடும். ஐ ஷுட் ஹேவ் மை புக், நான் படிச்சுட்டு இருக்கணும். விளாட்றதுக்கு நேரம் பார்த்து அவர் செருப்பு சத்தம் கேட்டால் செருப்பு சத்தம் கேட்டு வீட்டுக்கு ஓடி வந்து தடிக்க விழுந்து அந்த தேக்கு மரத்தில் ஒரு சோஃபா இருக்கும், அதில் அடிப்பட்டது தான் இது. Oh my God. I still remember this. மறக்கவே மாட்டேன். Because he is very strict. Because I don't blame him because he was brought up by a single mother. எங்கள் ஆச்சி வந்து சிங்கிள் மதர். ஷீ செட் நீ படித்தா மாத்திரம்தான், அசுரனில் தனுஷ் சொல்வார், படிப்பை யாரும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி he is very strong that way. ஸோ படிப்பு தான் வழி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த அப்பாவுக்கு எப்படி நீங்கள் போய் சினிமா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தீங்க? நான் எடுக்கவே இல்லையா, நான் வாட்டுக்கு ஐ வாஸ் ஆக்சுவலி புலியூர் சரோஜா இஸ் மை கிராண்ட் மதர். அப்படிங்களா? யா, எங்கள் அம்மாவோட மை கிராண்ட் மதர்ஸ் சிஸ்டர், எங்கள் அம்மாவோட ஆண்டி. யா, மீ அண்ட் ஹர் சன் சத்யான்னு ஒருத்தர் இருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி பாஸ்ட் அவே. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம். இஸ் த சேம் ஏஜ் அஸ் மீ. ஸோ அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்து வீட்டில் வந்து அம்பிகா ராதா அவங்க வீடு, அம்பிகா ராதா ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, அம்பிகா ராதாக்கா ரெண்டு பேர் வீடும், அவங்க பிரதர்ஸ் இருந்தாங்க, சுரேஷ் அர்ஜுன்னு. ஸோ வி யூஸ் டு கெட் டுகெதர். ஸோ பார்ட்டி எதாவது நடக்கும்போது அப்படியே சும்மா ஆடிட்டு இருப்போம். அப்போ தான் பார்த்தாங்க, ஹேய் நீ நல்லா ஆடுறியா, நாளைக்கு வந்துடு ஷூட்டிங் அப்படின்னாங்க. அப்போ கரெக்டாக எனக்கு +2 எக்ஸாம். சொன்னேன் எக்ஸாம் இருக்குது, அப்பா கொன்னுடுவார் என்ன, சும்மா வாடா, அவங்கள தெரியும்ல உங்களுக்கு, அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் வா அப்படின்னாங்க. போனால் அங்கே பார்த்தா எல்லாருமே நியூ ஃபேஸஸ், யாருமே சினிமா ஃபீல்டை சேர்ந்தவங்க கிடையாது. ரைட், சி ஐ வாஸ் டெல்லிங் யூ இல்லை, எனக்கு அந்த மாதிரியே பழகி போச்சு அப்படின்னு. ஸோ யாருமே டான்ஸஸ், ப்ராப்பராக டான்ஸஸ் இருப்பாங்களா அந்த காலத்தில், அந்த டான்ஸஸ் கிடையாது. எல்லாமே நியூ ஃபேஸஸ், எல்லாம் காலேஜ் போகிற பசங்க, எல்லாம் ஏஜ் பசங்க. யா, ஸோ அது அந்த பேர் சொல்லும் பிள்ளைன்ற படத்தில் அந்த ஹலோ டாலி மாதிரி ஒரு சாங் அம்மம்மா வந்துச்சு. ஸோ அதில் எல்லாருமே புது பசங்க. ஸோ ஐ ஃபெல்ட் நம்மளை மாதிரி பசங்க. அண்ட் வாட் ஹேப்பன் வாஸ், நான் கம்ஃபர்ட் ஜோன், பர்ஃபெக்ட் கம்ஃபர்ட், எல்லாருமே அந்த வேவ் லென்த் கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் இவங்களும் ரொம்ப கூல், யூனோ சரோஜாக்கா.
ஷீ இஸ் வெரி கூல். ஷீ சேஸ் ஆடுங்கடா நல்லா பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. பண்ணி முடிச்சப்பறம் ஒரு 1 வீக்கில் ஐ டிட் அபவுட் 2 songs நினைக்கிறேன். அதில் 1 வீக்கில் ஒரு சம்வேர் அரௌண்ட் 3,000 rupees அதை கொடுத்தாங்க. 3,000 சம்திங். மை ஃபாதர்ஸ் சேலரி வாஸ் 4,000 or something, 5,000. ஒரு வாரத்தில் 3,000. நான் யோசித்தேன், எங்கள் அப்பா வேறு நீ அடுத்து நான் காலேஜ் போகணும். அப்பா சொன்னார், பிகாஸ் மை பிரதர் வாஸ் டூயிங் இஸ் மெடிசன் அண்ட் வெரி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அப்பா சொன்னார், நீ வேணால் என் ஜாப் வேணால் ஜாயின் பண்ணிக்க. எனக்கு அது வேறு பயம், அந்த டேபிள் ஜாப்னால் எனக்கு பயங்கர பயம். அண்ட் சார் நீ நல்லா படிக்கணும், அந்த காலேஜ் இந்த காலேஜ் கிடைக்காது, அந்த காலேஜ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தார். அது வேறு ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு. எங்கேயாவது போயிட்டு, பிகாஸ் ஐம் வெரி குட் ஸ்டூடெண்ட், 5th படிக்கிற வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். 6th ஆரம்பித்து வேறு ஒரு ஸ்கூலில் சேர்க்க அந்த அட்மாஸ்பியரை பார்க்கவே ஐ டென்ட் ஃபீல் லைக் ஸ்டடிங் வெல். ஏன்னா அதனால தான் சொன்னேன்ல, ஈவன் இன் ஃபிலிம் லைன் ஐ லெஃப்ட் ஆஃப்னா அதுதான் காரணம். ஐ டோன்ட் நோ வை. ஸோ இது வந்த உடனே நல்லா இருக்குது, இந்த சேலரி இருக்குது, சேலரி வச்சு நம்மளே வேறு ஏதாவது படிச்சிடலாம், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஐ ஜஸ்ட் ஜாயின்ட். பட் அப்பா இன்கம் சோர்ஸாக நீங்கள் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? டெஃபினெட்லி. பட் அப்பா வாஸ் டோட்லி அகேன்ஸ்ட் இட். ஹி கர்ஸ்ட் மீ. ஹி செட், இது மாதிரி போகிறேன் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன், இதெல்லாம் உருப்படவே மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன், இது மாதிரி சேர்ந்தவங்களாம் வேஸ்ட்டாக போயிடுவாங்க, அது இது எல்லாமே திட்டினார். பட் ஐ செட் வேறு என்ன, எனக்கு ஒரு வழி தெரியல. அண்ட் ஐ டோல் மை மதர் வாஸ் லைக், சரிடா விட்ரா, மெதுவாக சொல்லிக்கலாம், அவர் புரிஞ்சுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் as I grew, பாம்பே போயிட்டு then I was a source of income for them as well. அப்புறம் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசதியான அப்புறம் he kind of understood but he couldn't take it still. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக வெளியில் ஆளுங்க பேச then he started telling, என் பையன் தெரியும்ல, finally that was the day I was really அக்செப்டன்ஸில். பப்ளிக் வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்க வந்து மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு நம்ம ஒரு வேலை பண்ணுறோன்னா அது மாதிரி ஒரு வேதனை யாருக்கும் வரக்கூடாது. ஸோ ஃபைனலி வாஸ் லைக் வெரி ஹாப்பி அண்ட் he is no more, both my mother and father is no more. But they have seen my success and they were very very happy. In fact அப்பா வந்து I never thought he came to my shooting spot. சாமி படம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது he came all the way to திருவிழா. அப்பா அம்மா எங்கள் அண்ணன் எல்லோரும் வந்தாங்க. ஸோ that was very touching and I was very happy that way. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஃபைனலாக அட்லீஸ்ட் I made him understand this is not bad. அவர் வாயாலே சொல்ல வச்சிங்க இல்லையா? என் பையன் தான் பெருமையாக சொன்னார். ஸோ that's really a happy moment for me. But tell me one thing, உங்கள் அப்பா வந்து அவ்வளோ டிசிப்ளின்டாக அவ்வளோ ஆர்த்தடாக்ஸ், ஒரு விதத்தில் பார்த்தா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் திங்கிங்கில், உங்கள் அண்ணன் வந்து எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல பிள்ளை மாதிரி படித்து சீட்டெல்லாம் வாங்கி மெடிசன் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் இப்படி ஒரு வழியில் நீங்கள் போயிருந்தப்போ அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏதாவது ஏற்பட்டுச்சா? உங்கள் அண்ணனை பாரு இப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரம் நிறைய வீட்டில் இந்த மாதிரி பயங்கரமான கான்ஃப்ளிக்ட். அந்த அது எப்படி சொல்கிறது,